7 Vista டெக்னாலஜி. இப்போ நான் பார்க்குறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் பாயிண்ட்டில் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் அதை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ கிரவுண்டில் வச்சுட்டு நம்ம ஸ்பீக்கர் பாயிண்ட்டை செக் பண்ணுறோம். சார் இதில் சவுண்ட் வருது சார், ஸ்பீக்கர் பாயிண்டில் சவுண்ட் வரலாமா? கண்டிப்பாக வரக்கூடாது. இப்போ கிரவுண்டோட ஜாயிண்டாக இருக்குது. சரி, இந்த பாயிண்ட்டை செக் பண்ணோம். சார் வேல்யூ வருது 460 காட்டுது. அப்போ இந்த ட்ராக் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படி தானே சார்? இது வந்து சவுண்ட் வருது, மைனஸோட சேர்ந்துருச்சு. அப்போ மைனஸோட சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக பேரல் லைனில் ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு. அப்படி தானே சார்? சீரிஸ் லைன் கட் ஆகிடுச்சுன்னா ஓப்பன் ஆகிருக்கும், வேல்யூ அதுவும் வராமல் இருக்கும். இப்போ அது ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு. அப்போ இது கன்ஃபார்ம் பண்ணோம்னா பாருங்கள், இந்த சர்க்யூட்டில் டயோடு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பேரல் கான்செப்டில் கிரவுண்டில் செக் பண்ணி பாருங்கள். இந்த பொருளை பாருங்கள், சவுண்ட் வருது. அடுத்து செக் பண்ணுறேங்க, ரெண்டுமே சவுண்ட் வருது. அதேமாதிரி இதுக்கு பக்கத்தில் டயோடு இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் பாருங்கள், ரெண்டு பக்கமும் சவுண்ட் வருது. அப்போ ரெண்டு கான்செப்ட்டும் ஷார்ட்டாக இருக்குது. இதேமாதிரி பக்கத்தில் இன்னொரு டயோடு இருக்குது பார்த்தீங்களா, அது ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதாவது நம்ம கிரவுண்டில் செக் பண்ணும்போது இந்த காலில் சவுண்டு வருது, அதே மாதிரி இந்த கால்லையும் சவுண்டு வருது. ரெண்டு கால் மைனஸ் வரக்கூடாது. அப்படி தானே சார்? இந்த டயோடும் அதே மாதிரி ரெண்டு சேருமே சவுண்டு வருது. அப்போ இந்த கண்டிப்பாக அந்த டயோடு வந்து ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். அதேமாதிரி இதே கான்செப்ட் இந்த பக்கம் டயோடு இருக்கே சார், இதுலேயும் செக் பண்ணி பாருங்கள். ஒரு பக்கம் சவுண்ட் வருது, ஒரு பக்கம் சவுண்ட் வரல. அதாவது வேல்யூ கான்செப்ட் வரும். அதாவது நம்ம தான் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பக்கத்தில் இருக்க ஸ்பீக்கரோட லைன் அது காட்டுறேன் பாருங்கள். டயோடு கான்செப்ட்டு இதில் இந்த லைன் பாருங்கள், கீழே சவுண்ட் வரும். இந்த பாயிண்டில் அந்த பாயிண்ட்டோட வேல்யூ வருது. இந்த பாயிண்டில் பாருங்கள் சவுண்ட் வருது, இந்த பாயிண்ட்டோட வேல்யூ வருது. அதாவது ஸ்பீக்கரோட கனெக்ஷனோட வேல்யூ வருது. ஆனால் இதில் மட்டும் பாருங்கள், இந்த லைனோட கனெக்ஷன் பாருங்கள் வருது, ஆனால் இங்கேயே சவுண்ட் வருது, இங்கேயே சவுண்ட் வருது. இப்போ ஷார்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த பொருளை ரிமூவ் பண்ணி நம்ம பார்ப்போம். இந்த பொருளை ரிமூவ் பண்ணிவிட்டு ஷார்ட் போதான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த பொருளை நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். ஸ்பேரை ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ஷார்ட் ஆகிருக்கும். அப்படின்னா இந்த பொருளை ஃபஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணுறேன். இந்த பொருளை உடச்சி காட்டுறேன். இந்த பொருளை உடச்சாச்சு. சால்விங் வச்சு எடுக்கலாம், உங்கள் ஐடியாவுக்காக உங்களுக்கு காட்டுறேன் நான். இப்போ பாருங்கள், இதில் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் செக் பண்ணுறீங்க. சார் மறுபடியும் சவுண்ட் வருது சார். அப்போ கண்டிப்பாக இந்த பொருளில் வந்து ரெண்டு கால்லையும் இந்த ரெண்டு எண்ணிலையும் சவுண்ட் வருது, கால்லையும் சவுண்ட் வருது. அப்போ லாஸ்ட்டாக இந்த டயோடு இருக்குல்ல சார், இதை செக் பண்ணி பாருங்கள். இது பேரல் கான்செப்ட்டில் இருக்குது, ஆனால் ரெண்டு பக்கம் சவுண்ட் வருது, ஷார்ட் சர்க்யூட். இதுவாக இருக்குமோ? ரெண்டு தான் ஷார்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த பேரல் கான்செப்ட் ரெண்டே பொருள் தான் இருக்குது. அப்போ இந்த பொருளையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம், உடச்சிடறோம். ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அந்த இடத்துல எப்படி என்ன ரியாக்ஷன் காட்டுதுன்னு பார்ப்போம் பாருங்கள். இந்த பாயிண்ட்டை செக் பண்ணி பாருங்கள், சவுண்டு இல்லை. அப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த டயோடானது ஷார்ட் ஆகிருந்திருக்கு. அதாவது ஒரு கால் மைனஸு, இன்னொரு கால் வேல்யூ வரும். அந்த வேல்யூ கான்செப்ட் வந்துருச்சு. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். அப்போ கிரவுண்டில் செக் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டுக்கும் வேல்யூ வந்துருச்சு, இந்த பாயிண்ட்டுக்கும் வேல்யூ ஆல்ரெடி இருக்குது. அப்போ இந்த ஷார்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது கான்செப்ட். இது ஷார்ட்டாக இருந்தால், அதை மைனஸோட ஜாயின் பண்ணியிருந்தால் பேரலில் இருக்க லைனில் ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்க பொருளை கண்டுபிடிச்சி அந்த பொருளை ரிமூவ் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் இந்த போர்டை பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டில் வச்சுட்டு இந்த பாயிண்ட்டோட வேல்யூ செக் பண்ணுறோம். சார் வேல்யூ 1658 காட்டுது. அதேமாதிரி இந்த பாயிண்ட்லேயே செக் பண்ணி பாருங்கள், ரெண்டுக்கும் சேம் வேல்யூ வருது. அப்போனா உடனே நம்ம வந்து ஓகேன்னு சொல்லிடலாமா சார்? நான் சொன்னேன் ரெண்டு பாயிண்ட் சேம் வேல்யூ வந்தாலும் ரெண்டு பாயிண்ட்லேயும் தொடர்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துங்க. சவுண்ட் வரக்கூடாது சார். ரெண்டு பாயிண்ட்டுமே தனித்தனியாக தானே இருக்கணும். உங்களுக்கு மைனஸோட வச்சு பார்க்கும்போது வேல்யூ ரெண்டு பக்கம் காட்டுச்சு, சேம் வேல்யூ வந்து நம்ம ஓகேன்னு சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த ஸ்டெப் சேம் வேல்யூ வந்து ஒரு காலம்னா நம்ம ரெண்டு எண்ட்லையும் செக் பண்ணும்போது சவுண்ட் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். சவுண்ட் வருது. அப்போ ரெண்டு எண்டுமே ஷார்ட் ஆகிருக்கு. அப்படி தானே சார்? மைனஸோட கிடையாது, டேரக்ட் லைன் ஷார்ட் ஆகிருக்கு. அப்போ இதுக்கு ரெண்டுக்கு இடையில ஸ்பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்திங்க, அந்த பொருள் ஏதாவது ஒன்று ஷார்ட் ஆகிருக்கும். அப்படி தான் சார். இந்த ரெண்டு பொருளுக்கும் இடையில், ஸ்பீக்கரோட ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில வந்து பொருள் பேரலாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிரவுண்டோட ஜாயின் பண்ணுறது வேறு கான்செப்ட், பேரல் காமன் மைனஸோட சேருது. இது ப்ளஸ் மைனஸாக இருந்தால் அதுக்கு இடையில ஜாயின் பண்ணுறது, இதுக்கு இந்த இடையில யூஸ் பண்ணுறது, இதுக்கு பேரல் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பொருள் ஷார்ட் ஆகிருக்குன்னு சொல்ல வரேன். இப்போ நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அப்போ இது ஒரு கண்டினியூட்டி தொடர்பு வந்து பேக் சைடில் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். தொடர்பு இருக்கான்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து எப்படி பார்க்கணும் சார்? கண்டினியூட்டி பார்க்கணுன்னா நான் சொன்னேன் சார் 3 விரலை இதில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். 3 விரலை இப்படி கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து இந்த லைனில் செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் வச்சுக்கிட்டு பின்னாடி திருப்பி கனெக்ஷனை நம்ம பேக் சைடில் திருப்பிட்டு நம்ம இந்த லைனை தேட போகிறோம். அதாவது இந்த பொருளை நம்ம தேடி பார்க்க போகிறோம். சொல்கிறது இந்த பாயிண்ட்டை 3 விரலை வச்சுட்டு நான் வந்து இந்த பாயிண்டில் டச் பண்ணிட்டேன்.
டச் பண்ணிவிட்டு பின்னாடி திருப்பி அதோட தொடர்பு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறோம். கண்டினியூட்டி இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ இந்த லைனில் தொடர்பு இருக்கான்னு பார்க்க போகிறோம். தொடர்பு அதாவது இந்த பாயிண்டில் கரெக்டாக வச்சு டச் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டோட கனெக்ஷன் தொடர்பு இருந்தால் நம்மளுக்கு சவுண்ட் வந்துடும். இந்த பாயிண்ட்டோட தொடர்பு இங்கே சவுண்ட் வருது, இந்த லைனில் சவுண்ட் வருது. அதே மாதிரி மற்ற லைனில் சவுண்ட் வருதான் பாருங்கள். இதில் சவுண்ட் வருது, இதில் சவுண்ட் வருது, எல்லாத்துலேயும் சவுண்ட் வருது பாருங்கள். லைனில் இதில் இருக்க சவுண்ட் வருது. ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருச்சு பார்த்திங்கன்னா, ஒரே லைனில் இருக்கிறனால எல்லா பக்கமும் சவுண்ட் வருது. ஒரே பாயிண்டில் தான் வச்சுருக்கேன், ஒரே பாயிண்டில் வச்சு தான் செக் பண்ணுறேன். அதை வைக்கும்போது ரெண்டு எண்ணில் எங்கே செக் பண்ணாலும் ஃபஸ்ட் லாஸ்ட் எது செக் பண்ணாலும் கண்டினியூட்டி காட்டு சவுண்ட் வருது. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டே செக் பண்ணும்போது சேம் ஒரே கான்செப்ட் தான் இருக்கும். அப்படி தானே சார்? அப்போ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, துருவாக நம்ம அந்த ஸ்பேர் பார்த்தீங்களா, பின்னாடி வந்து தொடர்பு இருக்க லைனை ஸ்பேரை கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அங்கே டேரெக்டாக போயிடுவோம், அந்த பொருளுக்கு போயிடுவோம். அதாவது இந்த கான்செப்டில் அந்த பொருள் இருக்குது. அதை நான் கிரவுண்டில் வச்சு நான் செக் பண்ணி காட்ட போகிறேன். அதாவது கிரவுண்டில் வச்சு நான் வேல்யூ பார்க்க போகிறேன் பாருங்கள். இதில் வேல்யூ சேம் இந்த ஸ்பீக்கர் பாயிண்டில் பார்த்தா பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் வேல்யூ காட்டுது. இதுலேயும் அதே மாதிரி, அதாவது ரெண்டுமே இந்த பாயிண்ட் தான் ஸ்பீக்கரோட கனெக்ஷன். இந்த பொருள் போட்டு வந்து இது கடையில் பேரல் கான்செப்ட் இந்த பொருளாக தான் இருக்கும். அதாவது ரெண்டு கடையில் பேரல் கான்செப்ட் இந்த பொருள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பொருளை வந்து என்ன செய்ய போகிறோன்னா, ரெண்டுமே ஜாயின் பண்ணக்கூடிய பொருள் அந்த கெப்பாசிட்டர் ஆனது ரெண்டு சைட் செக் பண்ணும்போது சவுண்ட் வருதான்னு மட்டும் பாருங்கள். சார் சவுண்ட் வருது. அப்போ ரெண்டு லைன்லேயும் அந்த ஒயர் மாதிரி கனெக்ட் ஆக கான்செப்ட் இந்த பொருள் தான் சொல்ல வரேன். அதாவது இது பேரல் கான்செப்டில் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு தான் அந்த பொருள் இருந்திருக்கணும். ஆனால் என்ன செய்யணும், ரெண்டுமே ஷார்ட் ஆகிடுச்சு. அந்த பொருளை ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த பொருள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? இது மைனஸ் கான்செப்ட், இது பேரல் கான்செப்ட். மைனஸோடு சேர்த்து பார்க்கும்போது சவுண்ட் வந்துடும், தொடர்பு இருந்தால் சவுண்ட் வந்துடும். இது பேரல் கான்செப்ட், இதில் மைனஸு இது மைனஸ் இருக்குது. அப்படி தானே சார்? இதுக்குரிய பேரல் கான்செப்ட் அப்படி தானே? இது ரெண்டு கடையில் இந்த ஸ்பீக்கர் பாயிண்ட்டோட கனெக்ஷனோட ரெண்டு எண்ணெய் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த கெப்பாசிட்டர் ஆனது வேல்யூ காட்டக்கூடாது, ஆனால் சவுண்ட் வருது. அப்போ இது ஷார்ட் சர்க்யூட் ஆக காரணம் இந்த கெப்பாசிட்டர். இப்போ இந்த கெப்பாசிட்டர் நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல சவுண்ட் வருதான்னு பார்ப்போம். இந்த பாருங்கள், அந்த பொருளை ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல அந்த ஸ்பேர் இல்லை, கெப்பாசிட்டர் இல்லை. இப்போ அதோட ரெண்டு காலையும் நான் செக் பண்ணி பார்க்குறேன், சவுண்ட் வருதான்னு பாருங்களேன். சவுண்டு வரல. அப்போ அந்த பொருள் தான் ஷார்ட் ஆகிருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இது அப்படியே நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு அந்த பாயிண்டில் ரெண்டு பாயிண்டில் டச் பண்ணி பாருங்கள், சவுண்ட் வருதான்னு பாருங்கள். சவுண்டு இல்லை, சவுண்டு போயிடுச்சு. அப்போ ஷார்ட் சர்க்யூட் ஆகிருந்தது, நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கடையில் கெப்பாசிட்டி தான் ஷார்ட் ஆகிருந்துருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். இது ரெண்டு லைன், அதாவது ரெண்டு கடையில் பேரலாக கான்செப்ட் ஜாயின் பண்ணால் இந்த மாதிரி ஷார்ட்டை ரிலீஸ் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி ஃபால்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா சார் ஸ்பீக்கர் செக் பண்ணுவோம். இதான் ஸ்பீக்கரில் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் சார். ஜாயின் பண்ணி வச்சுட்டு நம்ம வேல்யூ செக் பண்ணலாமா சார்? வேல்யூ எப்படி பார்க்கணும், கிரவுண்டில் வச்சு நம்ம அந்த பாயிண்டில் செக் பண்ணி பார்ப்போம். அப்படி தானே சார்? செக் பண்ணும்போது வேல்யூ காட்டுது 1458 அந்த ரேஞ்ச் காட்டுது, வேல்யூ காட்டுது. அதேமாதிரி இங்கேயும் செக் பண்ணுறேன், இங்கேயும் வேல்யூ காட்டுது சார், ரெண்டு பாயிண்ட்லேயும் காட்டுது. அப்படி தானே சார்? நம்ம உடனே சொல்லுவோம் ரெண்டு பக்கம் ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க சொன்னேன். அப்படி தானே சார்? சவுண்ட் வரும், 28 29 காட்டுது. அப்போ இது ஷார்ட்டுன்னு சொல்லிடலாமா சார்? நம்ம கண்டிப்பாக சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து 001 தான் டேரெக்டாக வயர் மாதிரி சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். இது காயில் மூலமாக சேர்ந்துருக்கு. ஏன்னா காயில் வந்து ஸ்பீக்கரில் இருக்கும். அப்படி தானே சார்? அந்த ஸ்பீக்கர் லைனோட வேல்யூ தான் காமிச்சிட்ருக்கு. நம்ம இப்படி வச்சுட்டு சார் பாயிண்ட் ஓகே, இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு வேல்யூ வருதுன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாதுன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்ல இதில் ரெண்டு லைன் ஏதாவது ஒன்று கட்டாக இருந்தால் கன்ஃபார்மாக இதோட கனெக்ஷன் இங்கேயும் வரனால இங்கேயும் வேல்யூ வர மாதிரி காமிக்கும். அப்போ இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் பார்க்கணும். ரிமூவ் பண்ணி பார்ப்போம். உதாரணத்துக்கு இந்த லைனை நம்ம கட் பண்ணி தரேன், அதை கட் பண்ண போகிறேன். சால்ரிங் வச்சு எடுக்கணும். நான் கட் பண்ணி விட்றேன். அந்த லைனை பிளேடை வச்சு நான் அந்த இடத்துல கட் பண்ணிட்டேன். இந்த ஒயரை கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லைனோட கனெக்ஷன், அதாவது நம்ம வேல்யூ செக் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். கிரவுண்டில் வச்சு நான் வேல்யூ பார்க்குறேன். சரி, வேல்யூ பார்க்கும்போது இந்த பாயிண்டில் செக் பண்ணும்போது சரி வேல்யூ 1325 காட்டுது. இந்த பக்கம் செக் பண்ணுறேன், வேல்யூ வரலையே சார். வந்துட்டு தானே இருந்தது. என்ன காரணம், இது ஜாயிண்டில் இருக்கும்போது அப்படி தானே சார் இதோட வேல்யூ அப்படி கனெக்ட் பண்ணி இங்கே வந்து நிற்கும். அப்படி தானே சார்? இந்த காயிலில் கனெக்ட் ஆகி வந்து நிற்கும். அப்படி தானே சார்? இதோட வேல்யூ இங்கேருந்து கனெக்ட் ஆகி தான் இங்கே கிடச்சிருந்துருக்கு. அப்போ இது கட்டாகி தான் இருந்திருக்கு. அப்போ இதோட தொடர்பு நம்ம ஃபாலோ பண்ணல சார். அப்போ நம்ம ஸ்பீக்கரை வச்சுட்டு செக் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் சொல்ல வரேன் நான். அப்போ இதோட தொடர்புன்ற விஷயம் பாருங்கள், தேடி பார்ப்போம். தொடர்பு எங்கே இருக்கான்னு தேடி பார்ப்போம் சார். தொடர்பு இந்த இடத்துல வருதான்னு பார்ப்போம். அந்த இடத்துல வந்து ஒரு பொருள் கட்டான மாதிரி தெரியுது நம்மளுக்கு. தொடர்பு இருக்கான்னு செக் பண்ணணும். அந்த இடத்துல இந்த பாயிண்டில்
தொடர்பு இருக்குது, கனெக்ஷன் இருக்குது. நான் சொல்ல புரியுதா சார் உங்களுக்கு? இந்த லைனுக்கு வேல்யூ வரல அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் சொன்னேன், ஆப்போசிட் வேல்யூவை தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இந்த பொருளோட கனெக்ஷன் வந்து இந்த இடத்துல தொடர்பு இருந்துச்சு, தொடர்பு நான் கண்டுபிடிச்சேன், அதுக்கு ஆப்போசிட் கண்டிப்பாக இதுவாக தானே சார் இருக்கும். அப்போ அதே மாதிரி கிரவுண்டில் வச்சுட்டு நான் வந்து வேல்யூ செக் பண்ணி பார்க்க போகிறேன். மீட்டரில் பாருங்கள், கிரவுண்டில் வச்சுட்டேன். கிரவுண்டில் வச்சுட்டு இதான் தொடர்பு கண்டுபிடிச்சது, இதுக்கு ஆப்போசிட் வேல்யூவை தான் பார்க்குறோம். இந்த வேல்யூ காட்டுச்சுல்ல சார், இதான் கனெக்ஷன், இதோட தொடர்பு. அப்போ இந்த பொருள் உடஞ்சிருக்கனால தான் நம்மளுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு வேல்யூ வரல. அப்போ நான் முதல்ல என்ன செஞ்சோம், ஸ்பீக்கரை ஃபிட் பண்ணிக்கிட்டே நீங்கள் வேல்யூ பார்க்கக்கூடாது தான் சொல்ல வரேன். ஏன்னா இதோட வேல்யூ கான்செப்ட், இதோட கனெக்ஷன் பாருங்கள், இது காயில் யூஸ் பண்ணியிருக்கனால இந்த தான் தொடர்பு இந்த பொருளோட கனெக்ஷன்லாம் இருக்கும். இந்த கனெக்ஷன் அதாவது நல்லா இருக்க லைன் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுலேருந்து கனெக்ஷன் எங்கேருந்து வரும், இந்த ஸ்பேர் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஸ்பேரில் தான் வந்துட்டுருக்கும். புரியுதா உங்களுக்கு? இதுக்கு வந்து தொடர்பு வந்து இங்கேருந்து வந்துட்டுருக்கும், அந்த பொருள் உடஞ்சிருக்கு, டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட் வேல்யூ பார்த்து இதையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், சின்ன கம்பியை ஜாயின் பண்ணிட்டோம்னாலே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். அப்போ ஸ்பீக்கரை வச்சுட்டு நம்ம வேல்யூ செக் பண்ணக்கூடாது, அதுக்கு தான் இந்த கான்செப்ட் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ இந்த போர்டை பாருங்கள், இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் பாயிண்ட்டு இந்த இடத்துல இருக்குது, அதாவது ஸ்பீக்கரோட கனெக்ஷன். இந்த ஸ்பீக்கர் போர்டு கிளாஸாக இதான் ஸ்பீக்கர், ப்ளஸ் மைனஸ் போட்டிருக்காங்க. ப்ளஸ் மைனஸ் பார்க்கணும் அவசியம் இல்லைன்னு சொன்னேன் நான். இப்போ இந்த 2 பாயிண்ட் இருக்குது, இதோட கனெக்ஷன் எங்கே சார் இருக்கும் கெஸ் பண்ணி பார்க்கணுன்னு சொன்னால், சார் பக்கத்தில் ஜோடியா பொருள் இதாக இருக்கா, இதுவாக இருக்கலாமான்னு ஒரு கெஸ் பண்ணலாம், அப்படி தானே சார்? இல்லை நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வேறு எங்கே சார் இருக்குது அப்படின்னா, முதல் கனெக்ஷன் கண்டுபிடி தேடி பார்த்துருவோம், அப்படி தானே சார்? இப்போ நம்ம சொன்ன கான்செப்ட்டு சார் நம்ம வேல்யூ வச்சு கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வேல்யூ வச்சு ஃபாலோ பண்ணால் நம்ம தொடர்பு இதுதான் ஜோடின்னு நினைக்கிறோம். இப்போ தொடர்பு இருக்கான்னு செக் பண்ணால் போதும் சார், தொடர்பு இருந்தால் சவுண்ட் வந்துருமே உங்களுக்கு. அப்போ இது தொடர்பு நான் நினைக்கிறேன், 2 ஒரே கலர் ஒரே சைஸில் இருக்கே சார், இதை செக் பண்ணி பார்த்தேன் சார், இதையும் செக் பண்ணி பார்த்தேன் சார், எதுவும் ரியாக்ஷனே இல்லையே சார். அப்போ நெக்ஸ்ட் இந்த போகிற ஜோடியாக இருந்துச்சு சார், ஜோடியான பொருள் தெரிஞ்சு சார் எனக்கு. அப்போ இதையும் செக் பண்ணி பார்த்துட்டேன் சார், இதையும் செக் பண்ணி பார்த்துட்டேன் சார், தொடர்பு இல்லையே. இதுலேயும் செக் பண்ணி பார்த்துட்டேன், ரியாக்ஷன் எதுவுமே இல்லையே சார். அப்போ இதுக்கப்புறம் எங்கே சார் வேறு எங்கே இருக்க வாய்ப்பு இருக்கும் சார்? நெக்ஸ்ட் இதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க, இதையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், இதுவும் சேம் தொடர்பு இருக்கான்னு பார்த்துட்டோம், ஒன்றுமே தொடர்பு இல்லையே சார். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஃபோனில் அந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா சரி சேம் வேல்யூ ஏதாவது ஜோடியாக பொருள் ஏதாவது தெரியுதான்னு சொல்லி செக் பண்ணுறோம். இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஜோடியான பொருள் ப்ரௌன் கலர்லாம் விட்டுருங்க சார், இந்த பிளாக் கலரில் வித்தியாசமாக தெரியுது. இந்த பாருங்கள், அந்த ஜோடியாக பொருள் தெரியுதுல்ல சார், இதுவாக இருக்குமோ அப்படி செக் பண்ணும்போது நான் சொன்னேன் கிரவுண்டில் வச்சு சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஓரளவு கெஸ் பண்ணலான்னு சொன்னேன். அது ஸ்பீக்கரோ இல்லை எங்கே ஒரு கான்செப்ட் இருந்தாலும் சேம் வேல்யூ வரும்னு சொன்னேன். இதை செக் பண்ணி பார்க்குறீங்க சார், வேல்யூ வருதான்னு பார்க்குறீங்க சார், வேல்யூ வரல அப்படின்னா பின்னை மாற்றி செக் பண்ணி பார்க்குறீங்க. இந்த வேல்யூ பார்க்குறீங்க சார், 436 காட்டுது. இந்த பாயிண்டில் செக் பண்ணி பார்க்குறீங்க, அதே மாதிரி 436 37 காட்டுது. அப்போ சேம் வேல்யூவாக இருக்குல்ல சார். அப்போனா என்ன செய்யலாம், இதுக்கப்புறம் டேரெக்டாக ஐசிக்குள்ளே தான் போகும், இதுக்கப்புறம் கனெக்ஷன் கிடையாது, கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை, துருவாங்கி கொடுத்துப்போம். அப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து கனெக்ஷன் கண்டிப்பாக தேடுறோம்னு வச்சுக்கோங்க, தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக சவுண்ட் வந்துடும்ல சார். அப்போ லைனை கண்டுபிடிச்சோம், இதுக்கு லைன் இங்கே இருக்குன்னா இதுக்கு அடுத்த லைன் எங்கே இருக்கும், இந்த பக்கத்தில் தான் சார் இதானே இருக்கும். அப்போ இதுக்கு அடுத்த லைனில் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஃபாலோ பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு உள்ள ஐசிக்கு தான் போகும். அப்போ இதான் ஆடியோ வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த பிரிண்ட்டை கழட்டும்போது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கும், அப்படி தானே சார்? அதாவது எப்படின்னா லைன் வருதுன்னா சென்ட்ரல் லைனில் தான் வரும், இந்த மேலே இருக்க லைன்லாம் வராது, இப்படியே மேலாப்பில் வராதுன்னு சொல்கிறேன். ட்ராக் புரியுதா உங்களுக்கு? சென்ட்ரல் லைன் போட்டு சென்ட்ரல் ட்ராக் வழியாக தான் நம்ம வந்து ட்ராக் ஃபாலோ பண்ணி தான் உள்ளே வரும். அப்போ நீங்கள் இந்த சைடில் இருக்க பிளேட்டை பிச்சா கண்டிப்பாக ட்ராக் கட்டாக வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன். மற்றபடி இந்த ட்ராக் கட்டாதுன்னு சொன்னால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கேப் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீயாக தான் கொடுத்துருப்பாங்க அந்த லைன் போகிற இடத்துல. மற்றபடி லைனே எல்லா இடத்துல தான் கிரவுண்டு கொடுத்துருப்பாங்க. அதனால் பிளேட்டை பிக்கும்போது மற்ற சைடில் இருக்க பொருளை உடைக்காமல் எடுத்தாலே போதும்னு சொல்ல வரேன். பிரிண்ட் கட்டாக வாய்ப்பு இல்லை, சென்ட்ரல் லைன் தான் லைன் வரும்னு சொல்ல வரேன். அப்போ கான்செப்ட் சேம் வேல்யூ ஜோடியான பொருளை வச்சு நம்ம ஐசியை கண்டுபிடிச்சலாம், அந்த ட்ராக்கை கண்டுபிடிச்சலாம், ஸ்பீக்கரிங்கரை கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த ஸ்பீக்கரிங்கருக்கு மட்டும் தான் கான்செப்ட் சொல்கிறேன் நான். அப்போ இது மாதிரி ஃபால்ட் வந்தாலும் நீங்கள் எப்படி வந்தாலும் உங்களுக்கு ஃபால்ட் பார்க்க தெரியணும். அப்போ அது கான்செப்ட் என்ன தொடர்பு ஆப்போசிட் வேல்யூ கான்செப்டை ஃபாலோ பண்ணி ஜம்பர் அடிச்சு ரெடி பண்ணலான்னு சொல்கிறேன். அது ஸ்பீக்கருக்கு ஸ்பேர் வேல்யூ மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், வோல்ட் ஐசி கான்செப்ட் கிடையாதுன்னு சொல்லுவோம். அதை பார்க்கணும் அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் சொன்ன க்ளீன் பண்ணி பாருங்கள், டச் பண்ணி பாருங்கள், சுரண்டி பாருங்கள், இல்லை க்ளீன் பண்ணி வரலன்னா ஹெட்ஃபோன் கனெக்டரை பாருங்கள். சார் ஹெட்ஃபோன் கனெக்டரையும் பார்த்தும் சரி வரல அப்படின்னா ஹெட்ஃபோன் கனெக்டரில் 5-6 பின் இருக்குன்னா அந்த 6 பின் எப்படி செக் பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இதுக்கப்புறம் ஒர்க் ஆகலை, ஹெட்ஃபோனையும் பார்த்தாச்சு, ஹெட்ஃபோன் ஜாக் செக் பண்ணியும் நம்மளுக்கு கிளியராக ஒர்க் ஆகலை, அவுட்புட் சிக்னல் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஆடியோ வைஸ் தான் இருக்கும். அப்போ ஆடியோ வைஸை திரும்ப ஒரு தடவை க்ளீன் பண்ணாலே ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும், சரியாக கான்டாக்ட் இல்லாமல் இருக்கும். தனி ஐசி இருந்தால் ஓகே சார், ப்ராப்ளம் ஆக வாய்ப்பு இருக்கும். மொத்தம் 4 ஐசி இருக்கும்போது கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு. ஆடியோ வைஸ் மட்டும் அதிகபட்சம் இது வரைக்கும் ஃபால்ட் ஆனது கிடையாது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் கால் பிரிண்ட் கட்டாக வாய்ப்பு இருக்கும்னு சொல்கிறேன், தண்ணி பட்டு போர்டு பெண்ட் ஆனால் அந்த வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். டவுட் இருந்தாலும் கேளுங்கள்.